Hello students, in the video la 8th standard geography unit 8 map reading la போன வீடியோல நம்ம ஸ்கேல் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸ்கேல்ல அதுல லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு ஸ்கேல்ஸ்ல ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, தென் டைரக்ஷன் பத்தி பார்க்க போறோம், சோர்ஸ் பத்தி பார்க்க போறோம், தென் கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். லெசனுக்குள்ள போலாமா? ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஸ்கேல்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸ்கேல்னா என்ன, அதில் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்கேல்ஸ் ஆன் த மேப் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ இந்த மேப்பில் வந்து எப்படி அந்த ஸ்கேலை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 டிஃப்ரெண்ட் வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஆர் வேர்பல் ஸ்கேல், அதாவது 1 சென்டிமீட்டர் which is equal to 980 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஆர் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், அது ஆர்எஃப் அப்படின்வாங்க, ஆர் ரேஷியோ ஸ்கேல். ஸோ 1:980 ஆர் 1:1000 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா 1/, அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிராஃபிக் ஆர் பார் ஸ்கேல். ஸோ நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா? பார் ஸ்கேல் மூலமாக கூட அதை ஸ்கேலை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்கேல்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 ஃபார்ம்ஸ் இன் த மேப். நம்ம மார்க்கெட்டில் வாங்குற மேப்பில் கூட இதில் ஏதாவது ஒரு முறையில் தான் அந்த ஸ்கேலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆர் வேர்பல் ஸ்கேல், செகண்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ ஸ்கேல், அண்ட் தேர்ட் ஒன் கிராஃபிக் ஆர் பார் ஸ்கேல். ஸோ ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வேர்பல் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்னில் இருக்கும். ஸோ 1 சென்டிமீட்டர் which is equal to 940 கிலோமீட்டர்ஸ் இருக்கா? இது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், அதாவது ஆர்எஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 1/, அப்படின்னு போட்டிருக்காங்க பார். ஸோ இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா தென் 1 சென்டிமீட்டர் 1000, இதை வந்து மல்டிப்ளை பை 1000 அப்படின்னு போட்டோம்னா இது வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு மேப்புக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எய்தர் இந்த மாதிரி வேர்பல் ஸ்கேலாக இருக்கும், இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேலாக இருக்கும், இல்லையா இந்த தேர்ட் ஒன் இங்கே பாருங்க பார் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார் ஸ்கேல் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கட்டம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டம் போட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார் பாராக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேர்பல் ஸ்கேல் இல்லையா? இது ரேஷியோ ஸ்கேல் 1:2. ஸோ இந்த 1 சென்டிமீட்டர் which is equal to 250 கிலோமீட்டரையே நம்ம இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவும் ரேஷியோ ஸ்கேல், ரேஷியோ ஸ்கேல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். இது 1/, அப்படின்னு போட்டோம்னா தட் இஸ் கால் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்கேல் மெத்தட். இதுல ஒன்று தான் நம்மளோட மேப்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 ஃபார்ம் ஆஃப் ஸ்கேலை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆர் வேர்பல் ஸ்கேல். So in this method the map scale is stated in words, that is 1 centimeter to 1 kilometer. அதாவது வேர்ட்ஸ்ல இருக்கும், லைக் 1 சென்டிமீட்டர் இந்த மேப்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்டிங் 1 கிலோமீட்டர் ஆன் த லேண்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த வேர்பல் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் corresponds to 1 kilometer distance on the ground. So இந்த 1 சென்டிமீட்டர் இந்த மேப்ல இதை எதை குறிக்குது அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஆன் த கிரவுண்டை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ thus it is written on the map like 1 centimeter to 1 kilometer, 1 inch to 1 mile, etc. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்லாம் நம்ம மேப்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ 1 சென்டிமீட்டர் is to 1 kilometer அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் மேப்ல இருக்கிற 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து which is equal to 1 கிலோமீட்டர். அதே மாதிரி 1 inch on the map which is equal to 1 mile on the ground அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி
அதாவது ஸ்கேல் இருந்தது அப்படின்னா this scale is known as statement or verbal scale. So simple statement scale has the following characteristic. இப்போ இந்த statement scale பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? So அந்த மாதிரியான simple statement scale வந்து ரெண்டு characteristic அதுல இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா 1 centimeter is to 1 kilometer அப்படின்றது இது நம்ம எப்படி சொல்லலாம் 1 centimeter by divided by 1 kilometer அப்படின்னு கூட நம்ம represent பண்ணலாம். அது வந்து representative fraction RF அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So if the numerator is in centimeter, numerator என்ன அந்த டிவைடருக்கு மேல இருக்கிற பகுதியை தான் நம்ம numerator அப்படின்னு சொல்லுவோம். அது சென்டிமீட்டர்ல இருந்தது அப்படின்னா denominator is either in meters or kilometers. So மேல இருக்கிற பகுதி சென்டிமீட்டர்ல இருந்ததுன்னா அந்த டிவைடட் கோடுக்கு கீழே இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுவா இருக்கும் மீட்டர்லயோ இல்ல கிலோமீட்டர்ஸ்லயோ இருக்கும். So if the numerator is in inch, inchல இருந்தது அப்படின்னா the denominator is in miles. So இதுதான் சிம்பிளான லாஜிக். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல்ல இருக்கும். So சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க எதர் இன் மீட்டர் ஆர் இன் கிலோமீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இன்ச்சுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா மைல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். So first நம்ம ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா? So செகண்டா பார்க்க போறது ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன், அதாவது RF or numerical fraction or ratio scale. இதுதான் நம்ம பார்க்க போறது. So it shows the relationship between the map distance and the corresponding ground distance in the same units of length. That is, RF is generally shown as a fraction. So இப்போ இந்த representative fraction RF அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி அப்படின்னா அதாவது இது வந்து relationship between the map distance and the corresponding ground distance. Map distanceயும் ground distanceயும் represent பண்றது தான் இந்த representative fraction. Generally they are shown only as a fraction. For example 1:50,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மேப்ல இருக்கிற ஒரு யூனிட் லேண்ட்ல இருக்கிற 50,000 டைம்ஸ் யூனிட்டுக்கு சமமானது அப்படின்னு அர்த்தம். சோ இதுல இருக்கிற ஒரு யூனிட் லெங்த் ஆன் த மேப் which is equal to 50,000 of the same unit on the ground. சோ அதே அளவு 50,000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன். So first நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இது representative fraction. So இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 centimeter or 1 inch on the map represents 50,000 centimeters or 50,000 inches. So சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா which is equal to 50,000. ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 50,000 சென்டிமீட்டரை குறிக்குது. or ஒரு inch வந்து 50,000 inches குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். So representative fraction is represented as 1/50,000 or 1:50,000. எப்படி வேணா அது பண்ணலாம். சோ கீழ இருக்கிற இந்த பார் டயகிராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சோ representative fraction அப்படிங்கிறது வந்து ஸ்கேல் 1:50,000 அப்படின்ட்டு இதுல பாருங்க பார் டயகிராம் இது மாதிரி பார்ல போட்டிருப்பாங்க. அதுல ஸ்கேலும் எழுதியிருப்பாங்க. சோ ஸ்கேல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 இன்ச் which is equal to approximately 7.9 மைல்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஒரு பார் எவ்வளவு மைல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு? சோ இன்ச் இருந்தா மைல் வரும், சென்டிமீட்டர் இருந்தா கிலோமீட்டர் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதுதான் இதுக்கு பேர் தான் என்னது பார் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். சோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் அப்படின்னு வரும்போது 1:2 அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா 1/, அப்படின்னு வரும். சோ 1/50,000 1:50,000. சோ சென்டிமீட்டர்ல வந்தா கிலோமீட்டர்ல வரும். சோ மேல டினாமினேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? சோ நியூமரேட்டர் வந்து சென்டிமீட்டர்ல இருந்தா டினாமினேட்டர்ல என்ன வரும்? கிலோமீட்டர் வரும். சோ மேல வந்து இன்ச் இருந்தா கீழே என்ன வரும்? வெரி குட், மைல்ஸ். ஓகேவா? இது வந்து கீழே இருக்கிறது பார் டயகிராம். So third நம்ம பார்க்க போறது geographical or bar scale or linear scale. A graphic scale looks like a small ruler drawn at the bottom of the page. இது நம்ம போன இதுலயே பார்த்தோம் இல்லையா? So ஒரு மேப் கீழே ஒரு ஸ்கேல் மாதிரி டிரா பண்ணிருப்பாங்க. And this line is divided and subdivided into length, each of which represent a certain distance on the ground. So அந்த ஸ்கேலை வந்து
டிவைட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன சின்னதா பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, த லேண்ட் எப்படி நம்ம சப்டிவைட் பண்றோமோ அது மாதிரி அந்த கோட்டோட லெங்த் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பாக்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. So in this way, the distance on the ground can be directly be measured and run off from the map by using a piece of strings or divider. So and the distance a divider or strings la vachi measure பண்ணி then அதை வந்து மல்டிப்ளை. ஸோ இதில் இருக்கிற ஒரு பகுதி வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேப்பில் வச்சு we can easily calculate the distance. ஸோ இதுதான் geographical or bar scale or linear scale அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மேப்பில் இதுதான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பார் ஸ்கேல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அந்த மெஷர்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், 500 கிலோமீட்டர்ஸ், 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேப்பில் இருக்கிற அந்த சின்ன டிஸ்டன்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1000 or 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு இந்தியா மேப் இல்லையா? இது வந்து டைட்டில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, பாப்புலேஷன் மேப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ யூ ஹாவ் அ டைட்டில். And can you see this? This is the scale. இந்த scale அப்படின்னா இது பார் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது பாப்புலேஷன் மேப் அப்படின் போது ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் இந்த குட்டி இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இதில் இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே ஒரு பார் டயக்ராம் இருக்கு. ஸோ இந்த பார் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் இதோட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டோட ஏரியா, கேரளாவோட மொத்த ஏரியா எவ்வளோ அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. அதாவது இது வந்து டைட்டில் இருக்கு, தென் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்கேல், இது வந்து பார் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் என்ன எதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைல்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு இன்ச்சும் ஓகே எவ்வளோ மைல்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேப்லேயும் இந்த 3 டைப் ஆஃப் ஸ்கேலில் ஏதாவது ஒரு டைப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பார் ஸ்கேல் இருக்கு இல்லையா, கிராஃபிக் ஸ்கேல், இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச். அதனால நம்ம எவ்வளோ காப்பீஸ் வேணால் நம்ம மேப்பை எடுக்க முடியும். ஸோ திஸ் ஸ்கேல் ஹாஸ் added advantage for taking copies of maps as the measurement does not change. ஸோ இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் மாறாதது. அதனால இது என்ன ஆகும், நம்ம என்ன பண்ண முடியும், நம்பர் ஆஃப் காப்பீஸை எடுக்க முடியும். ஸோ as the measurement does not change. இது வந்து இதோட added advantage. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கேலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும், ஒரு பேராகிராஃப் கொஸ்டின், உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் கூட இதில் இருக்குது. ஸ்கேல் பற்றி நம்ம டீட்டெயிலாக எழுதணும். ஸோ இப்போ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆர் கீ. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டைட்டில் பார்த்துருக்கோம், ஸ்கேல் பார்த்துருக்கோம். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆர் கீ. ஸோ த மேப் கீ ஆர் லெஜெண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் எ மேப் டு அன்லாக் இட். ஸோ இந்த மேப்பில் வந்து இப்போ ஏதோ ஒரு கலர்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரீஜன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரீஜன் எது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா அந்த மேப்புக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க, டைட்டில் புரிஞ்சுக்க முடியும், பட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஃப்ரம் தட் இல்லையா. ஸோ இட் கிவ்ஸ் யூ த இன்ஃபர்மேஷன் நீடட் ஃபார் த மேப் டு மேக் அ சென்ஸ். ஸோ ஒரு மேப் வந்து சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், கீ இருக்கணும். அதாவது ஒரு சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. So the maps often use the symbols or colors to represent things. இப்போ brown கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க மேப்ல அப்படின்னா, brown கலர்ல ஷேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மேப்ல brown கலர் இருக்கிற இடமெல்லாம் மலை பிரதேசங்கள், அதாவது மவுண்டனியஸ் ரீஜன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ கலர்ல ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு லேக்கா இருக்கலாம், இல்ல ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ரிவரா இருக்கலாம். ஸோ ஒரு கலரும் ஒரு சிம்பிளும் இட் ரெப்ரசன்ட்ஸ் த கான்செப்ட். அதாவது இந்த மேப் எதை பத்தின மேப்போட
சென்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? So map often use the symbols or the colors. Either they use symbol போடுவாங்க இல்லனா கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த மேப் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். So symbols. Symbols in the key might be pictures or the icons that represent different things on the map. So symbol அப்படிங்கிறது அந்த கீழே கொடுக்கிற நம்ம symbol இருக்கு இல்லையா, கீழே எழுதுவோம். So இந்த symbol இதை represent பண்ணுது, இந்த கலர் இதை represent பண்ணுது அப்படின்னு எழுதுவோம். அதுக்கு பேர் தான் நம்ம legend or key அப்படின்னு சொல்றோம். So அது வந்து பிக்சர் ஃபார்மா இருக்கலாம், இல்ல ஒரு ஐகானா இருக்கலாம். எப்படி வேணா நம்ம அந்த கீழே மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் லெஜெண்ட் மேப் கீ எல்லாம் பாரு. ஸோ லெஜெண்ட்னாலும் கீனாலும் ஒன்று தான், ரைட்? ஸோ இந்த மேப் லெஜெண்ட்ல இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃபோன் சிம்பிள் கொடுத்துருத்துனேன், இந்த இடத்துல எமர்ஜென்சி டெலிஃபோன் இருக்குன்னு அர்த்தம். தென் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னா கேம்ப் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிக்னிக் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா கிரேவல் ரோடு, அதாவது என்ன சொல்றது, ஒரு கப்பிச்சாலை, ரொம்ப இந்த ரோடு வந்து ப்ராப்பரா இருக்காது, ஒரு மண்ணு ஜல்லி மாதிரி இருக்கும் அந்த ரோடு. தென் இது வந்து செகண்டரி ஹைவேன்னு அர்த்தம். இப்படி ரெட் கலர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரைமரி ஹைவேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ளூல ஷேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட்டர் பாடி, கிரீன்ல இது மாதிரி ஷேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரீஜன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி மவுண்டைன் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, மலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். தென் இந்த இடத்துல ஒரு பிளஸ் மாதிரி ஒரு மவுண்டைன் போட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் எலிவேஷன் அதுதான் அப்படின்ட்டு. ஸோ ரிவருக்கு ப்ளூ கலர்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. கேபிட்டல் சிட்டிக்கு இது மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சிட்டின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. டவுன்னா ஒரு ரவுண்டு, குட்டி ரவுண்டு போட்டிருப்பாங்க. தென் ஹைவேன நம்பர் இது மாதிரி எழுதியிருப்பாங்க. ரயில்வே லைன் ட்ராக் மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. தென் நேஷனல் பார்க் ஆர் ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம மேப்ல எழுதுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேரு தான் என்னது, கீ ஆர் அ லெஜெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது இருந்தாதான் நம்ம மேப்ல எந்தெந்த இடம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு ரிலீஃப் ஃபீச்சர்ஸான மேப்பு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னது, இந்த கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷேட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத எல்லாம் இங்கே குறிச்சிருப்பாங்க. இதே மாதிரி டெல்லி இங்கே இருக்கா, டெல்லிக்கு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிம்பிளை இங்கே கொடுத்துட்டு கேபிட்டல் சிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கேபிட்டலுக்கு, இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ்க்கு என்ன சிம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேப்பில் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன எழுதியிருப்பாங்க, லெஜெண்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மேப் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், இது டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்கேல் கொடுத்துருக்காங்களா, இங்கே லெஜெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா ஒரு மேப்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல் பார்த்தோம், அடுத்தது என்ன பார்த்தோம், டைட்டில் பார்த்தாச்சு, third one legend or key பார்த்தாச்சு. fourth we are going to learn about direction. So direction அப்படிங்கிறது என்ன, எல்லா மேப்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. இது நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். So the map must indicate the direction இல்லையா. ஒவ்வொரு மேப்லையும் என்ன இருக்கும், கண்டிப்பா டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் வந்து ஒரே நிறைய மேப்ல பார்த்தோம் அப்படின்னா நார்த்தை மட்டும் தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. So this is done by means of an arrow pointing to the north. So இந்த மேல இருக்கிற இந்த பகுதி, இந்த மேல மட்டும் arrow mark போட்டு north அப்படின்னு தான் நிறைய மேப்ல இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நார்த் நமக்கு தெரிஞ்சிட்டாலே மற்ற எல்லா டைரக்ஷனும் ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஃபேசிங் எ மேப், இப்போ மேப்பை ஃபேஸ் பண்ணி உனக்கு கையில வச்சிருக்க அப்படின்னா நீ நிக்கிற பகுதி, அதாவது உன்னோட தலைப்பகுதி அது நார்த், கால் பகுதி சவுத், உன்னோட ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் வெஸ்ட். நீ மேப்பை கையில வச்சிருந்த அப்படின்னா, ஒரு இந்தியா மேப்பை நீ கையில பிடிச்சிருக்க சரியா, அப்போ நீ நின்றுட்டு இப்படி பிடிச்ச அப்படின்னா மேல இருக்கிற பகுதி என்னது, உன்னோட தலைப்பகுதி நார்த், கால் பகுதி என்னது சவுத், அப்ப கீழே இருக்கிற பகுதி சவுத். ஸோ உன்னோட ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் வெஸ்ட். மேப்பை நீ ஃபேஸ் பண்ணி வச்சிருந்தால், ஸோ நார்த் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா எல்லா டைரக்ஷனையும் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான்
once the north is located, it is easy to find the rest of the direction. ஏன்னா நம்ம நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நார்த் இப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நீ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்க அப்படின்னா உனக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? இட் இஸ் நார்த். உனக்கு பின்னாடி இருக்கிறது எது? இட் இஸ் சவுத். அண்ட் உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெஸ்ட். ஸோ வென் யூ ஆர் ஃபேஸிங் த நார்த் டைரக்ஷன், உனக்கு முன்னாடி இருக்கிறது நார்த், உனக்கு பின்னாடி இருக்கிறது சவுத். தென் உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த காலத்திலலாம் அந்த கப்பலில் போகிறவங்கலாம் அந்த மெரைனஸ் காம்பஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து நார்த் டைரக்ஷனை மட்டும்தான் காமிக்கும், மற்ற எந்த டைரக்ஷனையும் காமிக்காது. அந்த நார்த்தை மட்டும் காமிச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த நார்த்துக்கு நேராக நம்ம நின்றோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிறது சவுத்து, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெஸ்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட் அப்படின்றத ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். So direction on the map are often given with the symbols called compass rose, which always shows the north. So நிறைய இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மேப்ல வந்து இந்த நார்த் டைரக்ஷனை மட்டுமே காமிச்சு நிறைய மேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த காம்பஸ் ரோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இட் ஷோஸ் ஒன்லி த நார்த் டைரக்ஷன். சம்டைம்ஸ் ஆல் த கார்டினல் டைரக்ஷன் சச் அஸ் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் ஆர் ஷோன். சில மேப்ல 4 டைரக்ஷனும், அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை இந்த 4 டைரக்ஷனுக்கு பேர் தான் கார்டினல் டைரக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வரும். ஸோ நேம் த கார்டினல் டைரக்ஷன்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு எழுதினாலே 2 மார்க். So in addition, there are intermediate directions of northeast, northwest, southeast and southwest may be given. So sometimes in the map இந்த மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. அதாவது north, south, east, west ம் தவிர்த்து இந்த நடுவுல இருக்கிற டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல என்ன? இது வந்து நார்த், இது வெஸ்ட், அதனால நடுவுல இருக்கிறது நார்த் வெஸ்ட். இது சவுத், இது வெஸ்ட், அதனால நடுவுல இருக்கிறது சவுத் வெஸ்ட். இந்த இடம் சவுத், இந்த இடம் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைரக்ஷன் என்னது? சவுத் ஈஸ்ட். ஸோ இது நார்த், இது ஈஸ்ட், ஸோ இந்த இடம் இருக்கிறது நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், இதை தான் நம்ம இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சில மேப்ல வெறும் கார்டினல் டைரக்ஷன் மட்டும் இல்லாம இந்த இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸையும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த ஜியோகிராபிக்கல் மேப்ல இந்தியா ஜியோகிராபிக்கல் மேப் இருக்கு இல்லையா, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கார்டினல் டைரக்ஷன்ஸா, இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸா? 4 மட்டும் இருந்தா இதுக்கு என்ன பேரு? கார்டினல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த மேப்ல இந்த 4த்தையுமே கொடுத்திருக்காங்க. சில மேப்ல பார்த்தோம்னா இந்த நார்த் மட்டும் கொடுத்திருப்பாங்க, சில மேப்ல இந்த 4ம் கொடுத்திருப்பாங்க, சில மேப்ல 8ம் கொடுத்திருப்பாங்க, இன்டர்மீடியட் டைரக்ஷன் உட்பட. ஸோ இந்த மாதிரி இது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மேப் டு மேப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்தோம், தென் ஸ்கேல், தேர்டா என்ன பார்த்தோம்? கீ ஆர் லெஜெண்ட் இல்லையா. ஃபோர்த் என்ன பார்த்தோம்? டைரக்ஷன். வெரி குட். ஸோ ஃபிஃப்த்தா நம்ம பார்க்க போறது சோர்ஸ். அதாவது ஒரு மேப்ல இந்த கார்டோகிராஃபர் யாரு, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க இந்த மேப்பை, எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம இந்த மேப்பை எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மேப்லேயும் அவுட் சைட் த மேப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் மேப்ஸ் மஸ்ட் ஷோ த சோர்ஸ் ஆஃப் த டேட்டா யூஸ்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் மேப். ஸோ எந்த சோர்ஸ்லேருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மேப்பில் இன்புட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் டீட்டெயிலை இந்த மேப்புக்கு அடியில் நம்ம கொடுக்கணும். Then the source should be normally be given outside the frame of the map on the bottom right. So மேப்புக்கு வெளியில பாட்டம்ல, அதாவது கீழ்ப்பகுதியில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மேப்போட சோர்ஸை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். On the bottom left, the name of the author, publisher, place of publication and year of publication must be given. ஸோ ஒவ்வொரு மேப்லையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அட்லஸ் இருந்தால் எடுத்து பாருங்க, அந்த அட்லஸை எந்த கார்டோகிராஃபர் ரெடி பண்ணாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அட்லஸோட ஃப்ரண்ட் பேஜில், கடைசி பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அதே மாதிரி, ஏன்னா அட்லஸ் அப்படிங்கிறது மேப் ஃபுல்லாகவே ஒருத்தர் ரெடி பண்ணியிருப்பார்.
ஸோ நம்ம வந்து சோர்ஸுக்காக வேற ஏதாவது டேட்டாக்காக மேப் எடுத்தோம் அப்படின்னா அந்த பாட்டம் ஆஃப் த மேப்ல நம்ம எதை மென்ஷன் பண்ணணும்? ஸோ அந்த ஆத்தர் யாரு, பப்ளிஷர் யாரு, பிளேஸ் ஆஃப் பப்ளிகேஷன் எந்த இடம், அண்ட் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எந்த வருஷத்துல அதை நம்ம வெளியிட்டோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் மேப்போட பாட்டம்ல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் சோர்ஸ். ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 5 டைட்டில் 5 காம்பனன்ட் ஆஃப் த மேப் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 2 காம்பனண்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.